உங்கள் ஐஎம் டிவியில் இது நமது சபைகளில் ஒலிக்கின்ற உயிரோட்டும் பாடல்கள். ரெவரண்ட் டாக்டர் இம்மானுவேல் சுந்தர்ராஜன் அவர்களின் அப்பாடல்களுக்கு பலர் பல காலங்களிலே ராகம் தந்து உயிரூட்டினார்கள். பாடல் பிறந்த கதைகள். பாடல் எழுதினவர்களுடைய வாழ்க்கை வரலாறு நிகழ்ச்சியை கேட்டு பரவசமடையுங்கள். வணக்கம் பிரியமான நேயர்களே, இந்த அருமையான பாடல் வேலையை நீங்கள் அறிந்து கொள்ளவும், நான் பாடப்போவதில்லை, பாடல்களை துவக்கி வைப்பேன். அந்த பாடல் எழுதின வந்த விதமும் அந்த எழுதினவர்களுடைய வாழ்க்கையும் உங்களுக்கு சொல்லத்தான் கூடியிருக்கிறேன். நீங்கள் மனமகிழ்ச்சி அடைவீர்கள், நீங்கள் சந்தோஷம் அடைவீர்கள். கர்த்தர் உங்களுக்கு மனமகிழ்ச்சியை தருவார் என்றும், அந்த பாடலை நீங்கள் சபைகளிலோ அல்லது தனிப்பட்ட இடங்களிலோ பாடும் பொழுது ஆண்டவருக்கு நன்றி கூறுங்கள். வேதாகம கவியரசன் என்பவர்தான் நமது தாவீது ராஜா. தாவீது ராஜா சங்கீதம் 23 தேவப்பிதா எந்தன் மேய்ப்பனல்லோ என்ற புகழ்பெற்ற கீர்த்தனையாக மாற்றி கவிஞர் நெய்யூர் யோசேப் சங்கீதங்களை தழுவி இன்னும் பல கீர்த்தனைகளை எழுதி ஏற்றியிருக்கிறார். துங்கனில் ஒதுங்குவோன் என்ற கீர்த்தனை 91ஆம் சங்கீதத்தின் அடிப்படையில் இயற்றிய அவர் இப்பாடலை 1ஆம் சங்கீதத்தை மையமாக கொண்டு எழுதியிருக்கிறார். சுவிசேஷகர் யோசேப்பு, அருள்தாஸ் ஆல்ப்ஸ் ஐயர், தமிழ் முன்ஷியாகிய தீமோத்தேயு ஆசிரியர், லேயாள் ஆசிரியைக்கு மகனாக 1849 ஆண்டு ஜூலை மாதம் 22ஆம் தேதி நெய்யூரிலே பிறந்தார். 10ஆம் வயதில் நெய்யூர் ஆங்கில பாடசாலையில் சேர்க்கப்பட்ட அவர் ஞானாபரணம் ஐயரின் உதவியால் ஆங்கிலத்தில் தேர்ச்சி பெற்றார். பின்னர் தனது 15வது வயதில் நாகர்கோவில் ஆங்கில பாடசாலையில் சேர்ந்தார். 1861 தனது கல்வியை முடித்த யோசேப்பு நாகர்கோவிலில் இறையியல் பள்ளியில் ஒரு வருடம் பணியாற்றினார். பின்னர் 1863 நெய்யூரிலேயே ஆசிரியரானார். எல்லாம் தெக்குத்தி போய்தான் பெரிய காரியங்களையெல்லாம் சாதித்து சாதனைக்காரர்களாய் வந்தார்கள். 1864ஆம் ஆண்டு யோசேப்பு நெய்யூரை சார்ந்த எஸ்தரை மணம் புரிந்தார். 1868 4 ஆண்டுகள் கழித்து நெய்யூர் சேகர பள்ளிக்கூட ஆய்வாளராக பொறுப்பேற்றார். பின்னர் 1875ஆம் ஆண்டு நெய்யூர் சபையின் உதவி குருவாகி, அதைத் தொடர்ந்து 78ஆம் ஆண்டு கல்லுக்கூட்டம், மண்டைக்காடு, குன்னங்காடு, கொளச்சல் திருச்சபைகளில் மேற்பார்வையாளரானார். இந்த யோசேப்பு என்பவர் ரொம்ப அருமையான சுவிசேஷகர். கல்லுக்கூட்ட சபையின் ஆலயத்தை கட்டி 887ஆம் ஆண்டு பிப்ரவரி மாதம் 6ஆம் நாள் பிரதிஷ்டை பண்ணினார். எனக்கு இந்த ஊர்களெல்லாம் எனக்கு ஞாபகம் வருகிறது. நான் தெற்கே சார்ந்தவன் அல்ல. ஆனால் இந்த ஊர்கள் சமயத்தில் இந்த மாதத்தில் நான் அதிகமாக நினைவு கூறுகிறேன். இப்பொழுது மே மாதம். அங்கே பார்த்தால் கன்னியாகுமரியில் உள்ள எல்லா திருச்சபையில் உள்ள ஆயர்கள்லாம் கூடி அந்த காலத்தில் விபிஎஸ்ஐ உருவாக்கின மகான் அல்லது செயின்ட் பி சாமுவேல் அண்ணாச்சி அவருக்கு கடிதங்கள் எழுதுவார்கள். அப்பொழுது அவர் கண்ட ஆட்கள், அவர்கள் மனதில் பட்டவர்கள், அவருக்கு மனதை பிடித்தவர்கள், வேதாகம கல்லூரிகள், திருச்சபைகள் அல்லது கல்லூரிகளில் வேலை செய்தவர்கள், ஆஃபீஸுகளில் வேலை செய்த தெய்வ மனிதர்கள் எல்லாம் பேரை குறித்து வைத்து அவர்கள் எல்லாம் மொத்தமாக ஒரு 30-40 பேரை சேர்த்து கொள்ளுவார். எந்தெந்த டயசிஸு, கோயம்புத்தூர் டயசிஸ், மதுரை டயசிஸ், கன்னியாகுமரி டயசிஸ், திருநெல்வேலி டயசிஸ் என்றெல்லாம் பல டயசிஸ்களிலிருந்து கேட்ட அவர்கள் சில பேர் தேர்ந்தெடுத்து தங்களுடைய நாயகர்கள் அல்லது பிரபலங்கள் அப்படின்னு சொல்லுவீங்களே, ஃபேமஸ் பீப்புள், அப்பொழுது விபிஎஸ்சில் ஃபேமஸாக இருந்த அனைவரையும் அவர்கள் அழைப்பார்கள். அதோடு வெளிநாட்டுக்காரர்களையும், வடநாட்டிலே வேதா கலாசாலை யோத்தமால் என்கிற யூனியன் பிப்ளிக்கல் செமினரியிலே படித்த ஜப்பானியர்கள், மராட்டிக்காரர்கள், ஹிந்திக்காரர்கள் இவர்களெல்லாம் அழைத்து கொண்டு வந்து இந்த விபிஎஸ்சில் உபயோகப்படுத்துவார். அவர்களெல்லாம் நான் பலரை நண்பர்களாக்கியிருக்கிறேன். பிற்காலத்தில் நான் அவர்களை சந்தித்த போது அவர்கள் என்னை விபிஎஸ் காலங்களிலே ஒரு முதன்மையான பயிற்சியாளராக, ஒழுக்கம் கற்றுக் கொடுக்கிறவராக
என்னை கண்டவர்கள் ரொம்ப மகிழ்ச்சியோடு என்னை ஏற்றுக்கொள்வார்கள். ஜப்பானியர்கள் இருந்தார்கள், மராட்டிக்காரர்கள் இருந்தார்கள், வெளிநாட்டுக்காரர்கள் இருந்தார்கள். இப்படிப்பட்டவர்களையெல்லாம் நாங்கள் அன்பு கொண்டுவோம். அதை நினைவு கூறுகிறேன். அப்பொழுது தெற்கத்தே உள்ள, அதாவது கன்னியாகுமரி டயசிஸில் உள்ள திருச்சபைகளுக்குத்தான் அதிகமான டீம்ஸ் போகும். அப்பொழுது இங்கே இருந்த டீமுகளில் பெரிய பெரிய ஆட்கள் எங்கள் இருந்தார்கள். பின்னாலே பிஷப்பான ஜேசன் தர்மராஜ் அன்னையன் கூட இருந்தார். அதோட மாணிக்க வாசகம் திரவியம் என்கிற தூத்துக்குடியில் உள்ள இருந்த யோட்மால் கிராஜுவேட் எங்களோட இருந்தார். அப்புறம் கொர்னேலியஸ் பாடல் எழுதி கிட்டார் போடக்கூடிய அருமையான கதை சொல்லுகிற அவர் என்னோடு இருந்தார். பேசாமண்ணாச்சியுடைய வலதுகரமான ஃப்ரெடி கொகாவி அப்படிங்கிற பெங்களூருக்காரர் இருந்தார். அக்காடின் வாசிக்கக்கூடிய ஆனந்த வீரராஜ் என்பவர் எஃப்இபிஏ பெங்களூரில் வேலை செய்தபோது அவரும் வருவார். சம்பத்குமார் என்பவர் பின்னாலே மெத்தடிஸ்ட் பிஷப் ஆனார். அவரும் என்னுடைய நண்பர்கள். அவர்களெல்லாம் வருவார்கள். இதை நினைக்கும் போது தான் எனக்கு தெற்கே உள்ள திருச்சபை மக்கள் அநேகர் இந்த விபிஎஸ்ஸில் பங்கு பெற்றவர்கள் சாதாரண மனிதர்களாக மாறவில்லை. அவர்களும் தேவ ஊழியர்களாக மாறியிருக்கிறார்கள். அந்த விபிஎஸ்ஸில் படித்த பிள்ளைகள் பெரியவர்களாகி பெரிய குடும்ப மனிதர்களான போதும் ஆஃபீஸர்களான பிறகும் தேவனுடைய ஊழியங்களை சிறப்பித்து செய்து வந்தவர்கள். அப்படிப்பட்ட இவர்களே அவருடைய நண்பர்களான தனது 46வது வயதிலேயே இந்த அருமை சகோதரன் யோசேப் அவர்கள் மரித்து போனார்கள். நோய்வாய்ப்பட்டு இறக்கும் தயவாயில் என் நோவு பாரம் யாவும் இன்றே முடிய பிரகாசமான உன்னத மகிமைக்குள் அழைத்து செல்ல என் மீட்பர் அருகில் நிற்கிறார் என்ற நம்பிக்கையுடனும் உறுதியுடனும் கூறினார். பாடல்களை எழுதினவர்கள் மட்டுமல்ல, அவர்கள் தேவ மனிதர்களாகவே வாழ்ந்திருக்கிறார்கள். கதிரவன் எழுகின்ற ஒரு பாடு, வேறு ஜென்மம் வேணும், நல்லனே வேண்டல் கேள் என் நாயனே என்ற கீர்த்தனையும் நெய்யூர் யோசேப்பு ஏற்றி எழுதினான். திரு அவதார சரிதை, ரட்சணி சரிதை என்ற நூல்களையும் பல சன்மார்க்க புத்தகங்களையும் பாடல்களையும் புலம்பல்களையும் அவர் ஏற்றினார். இந்த தேவ மனிதனை நாங்கள் நினைக்கும் பொழுது விபிஎஸ்ஸையும், விபிஎஸ் கன்னியாகுமரி டயசிஸ், திருநெல்வேலி டயசிஸ், மதுரை டயசிஸ் அவைகளிலே ஏற்பட்ட பெரிய அற்புதங்களையும் நான் மறக்க மாட்டேன், ஞாபகப்படுத்துவேன். பிரியமானவர்களே, அங்கே கூட பல பாடல்கள் நானே அந்த விபிஎஸ் டீமில் இருக்கும் பொழுது சின்ன சின்ன கோரஸுகள்லாம் நாங்களே வந்த டியூனுக்கு அப்பயே இந்த மியூசிஷியன்ஸ் அங்கே இருந்ததுனாலே அவர்களோடைய நாங்கள் ஹிந்தி பாடலாம் நான் பாடுவேன். ஜப்பானிய பாடல், சைனீஸ் பாடல்கள் எல்லாம் நாங்கள் பாடியிருக்கிறோம். அருமையானவர்களே, இந்த மாதிரி பாடல்கள் நம்மை உயிரூற்றி மீட்பி அடைவதற்கு கீர்த்தனை பாடல்கள் வந்த விதத்தில் இது இரண்டாவது உங்களுக்கு கூறி மகிழ்ச்சி அடைந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். ஸ்தோத்திரம்.